திமுகவோடு கூட்டணி சேர்ந்தாலும் சரி, அங்கே வாங்கக்கூடிய இடங்களில் எனக்கு ஒன்று வேண்டும். அதிமுக கூட்டணியிலே சேர்ந்தாலும் சரி, அது தப்போ சரியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதிலே எனக்கு ஒரு இடம் வேண்டும். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி, அது தவறா சரியா என்ற விவரம் எனக்கு தேவையில்லை. அதிலே எனக்கு இடம் வேண்டும். இதுதானே நம்முடைய முனைப்பாக இருக்கிறது. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? எந்த அடிப்படையில் தாவேகாவுக்கு நீங்க ஆதரவை தெரிவித்தீர்கள் என்று கேள்வி கேட்கிற இளைஞர்கள் எனக்கு வேண்டும். விவாதிக்கிற தம்பிகள் எனக்கு வேண்டும். திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கான நெருக்கடி எங்கே வந்தது, எப்போது வந்தது, அதை ஏன் இன்னும் அதிகாரபூர்வமாக நீங்கள் அறிவிக்கவில்லை என்று கேட்கிறவன் எனக்கு வேண்டும். அந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை. அதிமுக கூவி கூவி அழைத்தது என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் ஏன் அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிற தம்பிகள் நமக்கு வேண்டும். அதுதான் ஆளுமை, அதுதான் தலைமைத்துவம். ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல ஏன் போகல? எத்தனை பேர் கேட்டீர்கள்? பாஜகவிலே அமைச்சராக முடியும் என்கிற வாய்ப்பு இருக்கிற போது அதை ஏன் தவிர்க்கிறீர்கள்? எத்தனை பேர் கேட்டீர்கள்? நான் சொல்லுகிற விளக்கம் மட்டுமே போதுமா? ஒருவேளை நான் போய் சேர்ந்தால் அதுவும் சரி என்பீர்களா? அமைச்சர் ஆனால் அதையும் கொண்டாடுவீர்களா? எப்படியாவது இங்கேயும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று தான் கேட்பீர்களா? பாஜகவில் அமைச்சரானாலும் சரி, பாஜகவில் எங்களுக்கு ஒரு பதவி வாங்கி தாருங்கள் என்று கேட்பவர்கள் தான் என்னோடு இருக்கிறார்கள் என்றால் என் 35 ஆண்டு கால உழைப்பு வீணாகிவிட்டது என்று பொருள். அந்த அரசியல் புரிதல் உள்ளவர்களை நான் இன்னும் வளர்த்தெடுக்கவில்லை என்றுதான் பொருள். அப்படித்தான் நான் நினைத்து நொந்து போய் கிடக்கிறேன்.